வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறது சனியினுடைய வக்ரத்தன்மையினுடைய பெயர்ச்சி. சனி பகவான் வரக்கூடிய ஜூலை 27ஆம் தேதி தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து வக்ரத்தன்மைக்கு மாறுகிறார். இந்த வக்ரத்தன்மை பெறக்கூடிய அந்த சனியினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா, அவர் சாதாரணமாக மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம். ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் ஆகும். அந்த பாகை ரீதியாக அவர் நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு தன்மையில மீண்டும் வக்ரம் அடைந்து பின்னோக்கி நகர்கிறார். இதுதான் இந்த வக்ரத்தன்மையினுடைய முழுமையான அமைப்பு. இந்த சனி பகவான் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில அந்த வக்ரத்தன்மை அடைகிறார். அந்த வக்ரத்தன்மை அடையும் போது என்னென்ன ராசி என்பர்கள் என்ன மாதிரியான ஒரு பலன்களை பெற போறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் கும்ப ராசி என்பர்கள். இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் தன்னுடைய நிலையை இயல்பு நிலைக்கு மாற்றிக்கொள்கிறார். இந்த இடத்துல இந்த 4 மாதங்களுக்கு தமிழ் மாதப்படி பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஆரம்பித்து கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்கும். இந்த தமிழ் மாத கணக்குக்கு இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த 4 மாதங்கள் என்ன மாதிரியாக இருக்க போகுது? ஏன்னா கும்பராசி என்பர்கள் கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கும்பராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு 80% ஆஃப் லைஃப்பை பார்த்தீங்கன்னா இழந்திருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அவமானங்கள், எல்லா இடத்துலையும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், நிறைய சண்டைகள், எங்கேயாவது இருந்து யாராவது ஒருத்தர் உங்களை தூண்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதனால மன அளவுல ஒரு மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் தான். ஒரு நைட்டு தூங்குனா கூட இவர்களால் நிம்மதியாக தூக்கம் வராது. படுத்தா தூங்கி காலையில எந்திரிச்சு வேலைக்கு போவோன்னு கிடையாது. நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள், நமக்கு அவங்களால பிரச்சனை வந்துருமா, இவங்களால பிரச்சனை வந்துருமா, இல்லை இந்த கடன்னால நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட்டுருமா அப்படின்ற அளவுக்கு அந்த கும்ப ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே போயிடுச்சு, இன்னமே நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு கடந்த ஒரு 6 வருடங்களுக்கு மேலாக மிகவும் ஒரு பிரச்சனையான ஒரு காலத்தை சந்தித்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை தான் கொடுக்க போகுது. நிறைய பேருக்கு ஒரு சில பயம் இருக்கும். சனி வக்ரத்தன்மை அடையும் போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருமா, 7.5 சனியினுடைய தாக்கம் மீண்டும் எங்களுக்கு ஏற்படுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாக்கமுமே கிடையாது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய இந்த கும்பராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய மாற்றங்களை இந்த சனி வக்ரத்தன்மை கொடுக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் வேலைகள் இல்லாம இருக்கோ, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலாகவே ஒண்ணுமே வேலை இல்லாம இருக்கிற மேடம், ஒரு சேமிச்சு வச்ச பணத்தை ஃபுல்லா கரைச்சாச்சு, அடுத்து ஒரு கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். இந்த மாதிரியாக எந்த வேலை கிடைச்சாலும் எங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையாக இல்லை. அதுலேயும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எபவ் 45 இயர்ஸுக்கு மேலே ஒரு 45 வயதை கடந்தவங்களுக்கு அந்த வேலை இல்லை அப்படின்ற போது ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கு நம்ம போயிடுவோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளை முழுமையாக கொடுக்க போகுது. ஏன்னா சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானம் அப்படின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது இது நாள் வரைக்கும் அந்த வேலை இல்லாமல் தவித்த மனசஞ்சலப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த வேலை ரீதியான சில பிரச்சனைகள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த நேரத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஆனால் இந்த 2ஆம் இடத்துல இருந்த அந்த சனி பகவான் வக்ர சனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து அந்த கணவன் மனைவி சில விஷயங்கள் தீர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவர்களினுடைய வேலையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத முடிவுகள் எடுக்கிறதுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பொசிஷன்ல போயிட்டு இருந்திருக்கும். திடீர்னு இருந்தாப்புல இந்த கும்பராசி என்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏன் இப்படி ஒரு ஸ்லோவாகவே போகிறோம், நம்ம வேறு ஏதாவது ஒரு மாற்றம்
செஞ்சா என்ன அப்படின்ற மாதிரியான அந்த சில மைண்ட் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை மாற்றிடும். அதனால அந்த இடத்துல நீங்க வேலை விடுவதற்கும் தேவையில்லாத ஒரு அசம்பாவிதமான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கு. அதனால இந்த இடத்துல இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் வேலையை விடணும் அப்படின்ற எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. இந்த வேலையில உங்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள் தான் வரும். கடந்த காலத்தை நினைச்சு நீங்க இந்த காலத்துல தேவையில்லாத ஒரு முடிவுகள்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இதனால் வரைக்கும் 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த வளர்ச்சிகள்ல அந்த 7.5 சனி தடையாக இருந்திருக்கும். இப்போ சனி பகவான் வக்ரத்தன்மையோடு இருக்கிறதுனால வளர்ச்சிகள் கொஞ்சம் துரிதமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய தேவையில்லாத குழப்பத்தினால அதை தேவையில்லாமல் நீங்க மாற்ற முயற்சி செய்வீங்க. அதை செய்யக்கூடாது. இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு படிப்பு விஷயத்துல, அதாவது மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சின்னதாக ஒரு தடைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 8ஆம் பார்வையை பார்க்கிறார், அடுத்து உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதனால அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க அதிகப்படியான கவனம் செலுத்தாமல் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு கேர்லெஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இதனால இந்த கும்பராசி என்பர்கள் அந்த உயர் படிப்புல தேவையில்லாத ஒரு சிக்கல்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. முதல் திருமணத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவியே பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. சில பேருக்கு வழக்குகள் ரீதியாக பிரிவாங்க, சில பேருக்கு விபத்துகள் சம்பந்தப்பட்ட இடத்துல பிரியக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், எதிர்பாராத விபத்துக்கள், இது எல்லாமே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நடந்திருக்கும். அதனால இந்த 2வது திருமணம் அப்படின்ற விஷயத்துல முக்கியமான ஒரு முயற்சிகள் எடுத்து அதற்குண்டான ஒரு மாற்றங்களை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம். வக்ரசனி 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய லாப அமைப்புகள் இருக்கு. எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குடோன்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸை கொடுக்க போகுது. இப்போ நீங்கள் ஒரு சின்ன இடத்துல இருக்கிறீங்க, ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். கெமிக்கல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் ஒரு வளர்ச்சின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே ஒரு வளர்ச்சி பெற்று அதில் ஒரு 5-6 வருடத்திற்கு சில தடைகளை சந்திச்சிருப்பீங்க. மீண்டும் அதே மாதிரியான ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சனி வக்ரத்தன்மை அடையும் போது இருக்கக்கூடிய ஒரு பலன்களை சொல்லியிருக்கிறோம். சில பேருக்கு கும்பராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய உடல் நலன் ரீதியான சில பயங்கள் இருக்கு. ஒரு 45 வயசை கடந்தவங்களுக்கே பார்த்தீங்கன்னா தனக்கு ஏதாவது எப்பவாவது நடந்துருமோ, ஏன்னா தேவையில்லாத ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரியான ஒரு மறைமுகமான ஒரு விஷயங்கள்ல தேவையில்லாத பயங்கள்லாம் இருக்கும். அடுத்து அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், அதாவது உடல் ரீதியான நிறைய பாதிப்புகள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உடல்ல இப்பதான் அந்த மாதிரியான ஒரு பார்ட்ஸை பற்றியே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியாக புது புது வியாதிகள்லாம் உங்களுக்கு உண்டான ஒரு விஷயங்களாக கடந்த காலத்துல இருந்திருக்கும். அதை நினைச்செல்லாம் கொஞ்சம் பதட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளிவர போறீங்க. இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா. நன்றி, வணக்கம்.